ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஹாலில் எவ்வளவோ படிச்சுட்டு போனாலும் கொஷின் பேப்பரை பார்த்ததும் மைண்ட் blank ஆகி டைம் பத்தாமல் ஐயோன்னு கதற ஆளா நீங்கள்? வெறும் மனப்பாடம் பண்ணி பக்கம் பக்கமாக எஸ்ஸே எழுதுறவங்கள விட எக்ஸாமில் ஸ்மார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு தான் எப்பயுமே ஃபுல் மார்க் கிடைக்கும். உங்கள் டைமை சேவ் பண்ணி தெரியாத கொஷினுக்கு கூட ஸ்மார்ட்டாக மார்க் எழுற அந்த 5 ஸ்மார்ட் ஹேக்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஹேக் 1. கொஷின் பேப்பர் கையில் கிடைச்சதும் ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கொஷின்ஸை 3 லெவலாக பிரிங்க. லெவல் 1, உங்களுக்கு 100% நல்லா தெரிஞ்ச ஈஸி கொஷின்ஸை முதல்ல ஸ்பீடாக எழுதி முடிச்சு உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுங்க. லெவல் 2, கொஞ்சம் யோசிச்சா எழுதக்கூடிய மீடியம் கொஷின்ஸை அடுத்து எழுதுங்க. லெவல் 3, ரொம்ப டஃப்பான கொஷின்ஸை கடைசியாக வச்சுக்கோங்க. இதனால் ஆரம்பத்திலேயே ஒரு கொஷினில் லாக் ஆகி டைம் வேஸ்ட் ஆகிறது சுத்தமாக தவிர்க்கலாம். ஹேக் 2, பேப்பர் திருத்துறவங்களுக்கு உங்கள் ஆன்சரில் இருக்கிற மெயின் கீவேர்டு தான் தேவை. ஸோ பெரிய பெரிய பேராகிராஃபாக எழுதி அவங்கள சோதிக்காதீங்க. ஆன்சரை 3-4 புல்லட் பாயிண்ட்ஸாக பிரித்து முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. பார்த்த உடனே பையன் தெளிவாக இருக்கான் அப்படின்னு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஹேக் 3, ஒரு பிக்சர் 1000 வார்த்தைக்கு சமம். பெரிய விளக்கமான ஆன்சருக்கு 2 பேஜுக்கு எஸ்ஸே எழுதுறத விட ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப் இல்லைன்னா டிராயிங் வரைஞ்சி விளக்குங்க. இது உங்கள் ரைட்டிங் டைமை பாதியாக குறைக்கும். அதே சமயம் உங்கள் பேப்பரும் செம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஹேக் 4, தெரியாத கொஷின்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? பிளாங்காக விட்டுட்டு வந்தால் 0 மார்க் தான் கிடைக்கும். அதனால் அந்த கொஷின்ஸ்க்கு தொடர்புள்ள கீவேர்ட்ஸை யோசிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை வச்சு ஸ்மார்ட்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்ஷியல் மார்க்ஸ் கிடைக்கும். ஹேக் 5, எக்ஸாம் முடியறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுதி முடிச்சிருங்க. அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்தில் கொஷின் நம்பர் சரியாக போட்டிருக்கோமா, ஏதாவது கொஷின்ஸ் மிஸ் ஆகியிருக்கா, மெயின் பேப்பர் மற்றும் எக்ஸ்ட்ரா ஷீட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவசரத்தில் பண்ணுற இந்த சின்ன மிஸ்டேக் தான் நம்ம மார்க்கை குறைச்சிரும். ஹார்ட் ஒர்க்கை விட சரியான ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்பயுமே உங்களை டாப்பராக மாற்றும். இந்த ட்ரிக்ஸை உங்கள் அடுத்த எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெற்றிப்பதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.